டே ஓனரே, எந்த ஊருடா அது? பெரிய கோவில் விசேஷமாட்டு இருக்குது. காரு பஸ்ஸில் அத்தனை நிக்குது. டேய், விளாத்தி குளத்துக்கு அருப்புக்கோட்டைக்கு நடுவுல புதூருங்கிற ஊருக்கு வந்திருக்காமடா. கஸ்டமரோட குலதெய்வ கோவிலாம். என்ன அது குலதெய்வ கோவிலா? அப்ப முறப்பி கிடாவட்டா இருக்கும் போலயே. ஆமா ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க ஏறு, நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். டே ஓனரே, கரிசோர கம்மியா தின்னுட்டோரா. ஊருக்கு போறப்ப வாந்தி வருது, வவுத்தால போகுதுன்னு அக்க பூரா எடுத்து விட்டுறாத. டேய், ஒரு நிமிஷம் இரு. இந்த கல்ல தின்னாவே ஜீரணமாகற வயசுடா. கறி என்னடா பண்ண போகுது, போடா டே. என்னடா அது? நல்ல கறியை தின்னு போட்டு கம்பீரமா வரும்னு பார்த்தா ஏதோ சோத்து விஷயத்த சோம்பேறி மாதிரி வரும். நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. அடா ஏன்டா டே, சாப்பிட போனா அங்க போய் பார்த்தா சரியான கூட்டம். கூட்டத்தை பார்த்த உடனே இன்னைக்கு எங்கடா நமக்கு கறியும் சோறும் கிடைக்குமா கிடைக்காதான்னு கவலையிலே போனேன். எப்படியோ இடத்த பிடிச்சி உக்காந்துட்டேன். இலையும் போட்டாங்க, கறி சோறு போடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில பொங்க சோறை போட்டுட்டாங்க. என்னடான்னு கேட்டா அது அசைவ சாமி இல்லையாமடா, சைவ சாமியாமடா. டே அழுவாத அடுத்த வாடகையில பாத்துக்கலாம் விடு. வீட்டுல பழைய சோறு திங்கிற நாய்க்கு வாடகைக்கு வந்த இடத்துல கறிஞ்சோறு இல்லைன்னு கவலையா இருக்குதான்.